இந்த வீடியோவில் 2012 நடந்த ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. துற என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக. துரத்தல், தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அலைதாங்கி. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பொருட்பெயர் அத்திகோசத்தான், இடப்பெயர் கொங்கன், தொழிற்பெயர் ஈவான், பண்பு பெயர் அந்தணன். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம். 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும். எடுத்துக்காட்டு சுடுஜோறு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, முக்காலத்தையும் காட்டுது. இலக்கண குறிப்பு தருக. கருநிறம் பண்புத்தொகை, கருமை குட்டல் நிறம் அப்படின்னு பிரித்து பண்புத்தொகை. குறுநிறம் அது உரிச்சொற்றொடர். கல் என்ற வேர் சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது? கல் கற்றான். கற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று. பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது? பார் அப்படின்னா உலகம் என்று பொருள், அதனால் இது இடப்பெயர். மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்ற அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நந்தா விளக்கம் பல்லு. குறிஞ்சிக்கு கபிலர் என்று இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர். செல் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. சென்று. சென்று வந்தான் அப்படின்னு தான் முடியணும். வந்தான் அப்படிங்கிறது வினையச்சம். சென்று அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல். இலக்கண விளக்கம். சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர்வேலி அப்படிங்கிறது உருவகம். ஒரு தனி அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. ஒரு நாளும் தனி நாளும் ஒரே பொருளை தான் தரும், அதனால் இது ஒரு பொருட்பன்மொழி. மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. மாட்சி அப்படின்னா பண்பு பெயர். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. ஒட்டக்கூத்தருக்கு உள்ள சிறப்பு பெயர் கவி ராட்சசன் ஒட்டக்கூத்தர், திருநாவுக்கரசர் வாகீசர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி, வாணிதாசன் பாவலர் மணி. இராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். இவற்றுள் எத்தொடர் சரியானது? உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர். உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர். ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இணையான இல்லை, தவறான. கபட நாடகம், கபடம், பாசாங்கு இது எல்லாமே ஒரே மீனிங்கை தான் தருது. கபாடம் அப்படிங்கிறது வேறு மீனிங்கை தருது. ஹைப்போக்ரிசி கபாடம் தவறானது. இந்த கேள்வியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நான்மணிக்கடிகை. துண்டு நான்மணிக்கடிகை. ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஓங்கு பரிபாடல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல். ஓங்கு பரிபாடல். செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அலைபேசி, கைபேசி, செல்பேசி இது எல்லாமே ஒரே பொருளை தான் தரும். தொலைபேசி அப்படிங்கிறது தான் தவறானது. விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுக்க. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை பெயர். உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கோபால கிருஷ்ணமாச்சாரி. உரையாசிரியர் சக்கரவர்த்தி கோபால கிருஷ்ணமாச்சாரி. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. ஒளி, நீக்கு, கழி, தடி. ஒளி, வெளிச்சம், களி, மகிழ்ச்சி. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. தாழை, மடல், மா, இலை, வேப்பம், தென்னை ஓலை, வேப்பம், தழை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாழை மடல் அதாவது ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் உள்ள இலை பெயர்கள். தாழை மடல், மா, இலை, வேப்பம், தழை, தென்னை ஓலை, பனை ஓலையும் வரும். நீரோட்டக
யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது? இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவதுதான் நீரோட்டக யமக அந்தாதி என்ற நூலினுடைய சிறப்பு. மாதானுபங்கி என பெயருடையவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு ஒரு பெயர் மாதானுபங்கி. பிரித்தெழுதுக. தாதூதி, தாது கூட்டல் ஊதி, அதுதான் தாதூதி. பொருந்தாத இணையினை கண்டறிக. ரெடோ அப்படின்னா மீண்டும் செய். ரெக்கர் அப்படின்னா திரும்பவும் நிகழ். ரெக்டம் அப்படின்னா மலக்குடல். பொருந்தாத இணை ரெக்டல் அப்படின்னா சரி கட்டக்கூடிய. ரெக்டல்னா சரி கட்டக்கூடியது, தவறானது. கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா மலைபடு கடாம். கூத்தராற்றுப்படை, மலைபடு கடாம். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பொருள், சொல்லும் பொருளும். நட்டோர் அப்படின்னா நண்பர். நனி அப்படின்னா அருகில். பாயல் அப்படின்னா படுக்கை. மதுகை அப்படின்னா வலிமை. நட்டோர் நண்பர், நனி அருகில், பாயல் படுக்கை, மதுகை வலிமை. விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுக்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? வள்ளுவனை பெற்றதினால் வையகம் புகழ் பெற்றது அப்படின்னு வரும். அதனால் வையகம் புகழ் பெற்றது எதனால்? அதற்கு சரியான விடை வள்ளுவனை பெற்றதினால் பெற்றதே புகழ் வையகமே. ஆற்றீர் என்ற வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆற்றீருக்கு வேர்ச்சொல் ஆற்று. வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளை பொருளில் தான் வரும். ஆற்று. பின்வருவனவற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது? மோனைனா முதல் எழுத்து ஒன்றித்து வருவது தான் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது சரியானது. முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது அதுவும் சரியானது. அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது அதுவும் சரியானது. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது மோனை கிடையாது, அது எதுகை. அதனால் தவறான எதுனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. சரியாக பொருந்தி உள்ளது எது? செந்தாமரை வந்தாள் உவமை தொகை, இது தவறு. செந்தாமரை அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை. நீர்வேலி அப்படிங்கிறது உருவகம், சரிதான். வேலியாலான நீர் அப்படிங்கிற நீராலான வேலி அப்படிங்கிறது தான் பொருள். நீர்வேலினா நீராலான வேலி, நீரை கொண்டு அமைக்கப்பட்ட வேலி அப்படின்னு பொருள். அதனால் இது உருவகம். குணமிலார் அப்படிங்கிறது பண்பு தொகை, இது தவறானது. குறுநிறம் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். குறுநிறம், குறுமை குட்டல் நிறம், அது பண்பு தொகை. குறுநிறம் பண்பு தொகை. குணமிலார்னா குணம் இல்லாதவர், அது ஒரு இடைக்குறை. செந்தாமரை வந்தாள் அப்படிங்கிறது செம்மை குட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கிறதுனால நம்ம அதுவும் பண்பு தொகை தான். நீர்வேலி உருவகம் அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்திருக்கு. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார், இது செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா, இது வினா வாக்கியம். என்னே சிற்பியின் கைவண்ணம், இது உணர்ச்சி வாக்கியம். சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது செயப்பாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார் செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால் இது ஒரு வினா வாக்கியம். என்னே சிற்பியின் கைவண்ணம், இது ஒரு வியப்பு தொடர், அதாவது இது ஒரு உணர்ச்சி தொடர். உணர்ச்சி பொங்க நம்ம சொல்லக்கூடியது, அதனால் இது ஒரு உணர்ச்சி வாக்கியம். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. ஆற அப்படின்னா நிறைய. ஆற அப்படின்னா தனிய. அதாவது வெந்நீர் சூடாக இருக்குது, அதனால் நம்ம அதை ஆற வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆற. அது தனிய. ஊற, ஊற அப்படின்னா நகர. ஊற, ஊறுதல்னா சுரக்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. குறவர் குறவர். குலம் புலவர். ஆசிரியர் ஓர் இனத்தார். புலவர் குலம். புலவர் ஒரு குலம் கிடையாது. ஓர் இனத்தார் புரவலர், தவறானது. ஆசிரியர் ஓர் இனத்தார், அதுதான் சரியானது. அதாவது ஆசிரியர் ஓர் இனத்தார். குறவர்னா ஆசிரியர். குறவர் இந்த ராக்கு என்ன மீனிங்னா ஓர் இனத்தார். குறவர் அப்படிங்கிறது குலத்தை குறிக்காது,
குறவர் அப்படிங்கிறது புலவரையும் குறிக்காது. குறவர்னா ஓர் இனத்தார். இந்த குறவர் முதல்ல உள்ள குறவருக்கும் ரெண்டாவது உள்ள குறவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தெரியணும். குறவர்னா ஆசிரியர், குறவர்னா ஓர் இனத்தார். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. வளை அப்படின்னா சிலந்தி வாழிடம், வளை அப்படின்னா துவாரம், வளை அப்படின்னா புன்னை மரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. இயை அதாவது வேர் சொல் எப்போவுமே கட்டளை பொருளில் தான் வரும். கற்றவன் இச்சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க. கல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வலுவு சொற்கள் நீங்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். அதுதான் சரியானது. வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். பட்டியல் 1 2 பொருத்துக. சொல்லும் பொருளும். புயல், மேகம், புரை, குற்றம், சலம், வஞ்சனை, துப்பு என்றால் உணவு. புயல், மேகம், புரை, குற்றம், சலம், வஞ்சனை, துப்பு என்றால் உணவு என்று பொருள். சொல்லும் பொருளும். பட்டியல் 1 2 பொருத்துக. அதாவது நூலும் நூலாசிரியரையும் நம்ம பொருத்தணும். திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். ராவண காவியம் புலவர் குழந்தை. மீனாட்சியம்மை குரம். மீனாட்சியம்மை குரம் குமரகுருபரர். தில்லைக்கலம்பகம் இரட்டை புலவர். திருக்குற்றால குறவஞ்சியை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். ராவண காவியத்தை எழுதியவர் புலவர் குழந்தை. மீனாட்சியம்மை குரம் எழுதியவர் குமரகுருபரர். தில்லைக்கலம்பகம் எழுதியவர் இரட்டை புலவர். பழி நாணுவானை பெயர் சொல்லின் வகை அறிக. வினையால் அணையும் பெயர். பழி நாணுவானை அது வினையால் அணையும் பெயர். பட்டியல் 1 2 பொருத்துக. புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் தன்வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால். செயப்பாட்டு இது கற்பித்தால் அப்படிங்கிறது வினை, பிறவினை. கற்றால் அப்படிங்கிறது தன்வினை. கற்பித்தால் அப்படிங்கிறது பிறவினை. புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லார் அப்படிங்கிறது எதிர்மறை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது அவள் தான் கற்கிறாள், அதனால் அது தன் வினை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தாள், அடுத்தவங்களுக்கு கற்பித்து கொடுக்குறாள், அதனால் அது பிறவினை தொடர். பிறவினை தொடர் அடுத்தவங்களுக்காக செய்கிறது பிறவினை தொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை தொடர். அதாவது ஒருவர் செய்ததை மற்றொருவர் கூறுமாறு அமைவது தான் செயப்பாட்டு வினை. புரட்சி கொடி திருக்குறள் கல்லார். கல்லார்னா கற்க மாட்டார் அப்படிங்கிற பொருள். அதனால் இது எதிர்மறை தொடர். கல்லார் அப்படிங்கிறது எதிர்மறை சொல். அதனால் இது எதிர்மறை தொடர். அடுத்த கேள்வி. நிலம் சிறுபொழுது. குறிஞ்சியோட சிறுபொழுது யாமம். முல்லைக்கு மாலை. மருதம் வைகரை. நெய்தல் ஏற்பாடு. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு. இனி சொல்லும் பொருளும் பொறுத்துக. கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். மொயம்பு என்றால் வலிமை. அலமரல் அப்படின்னா வருந்துதல். வேல் என்றால் விருப்பம். கணம், கூட்டம், மொயம்பு, வலிமை, அலமரல், வருந்துதல், வேல், விருப்பம். இனி லாஸ்ட் கேள்வி. பொதுத்தமிழில் 2012 கேள்வியில் உள்ள லாஸ்ட் கேள்வி. பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது?
சத்திய வேத கீர்த்தனை இது அவர் எழுதாத நூல். அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை, திருக்காவலூர் கலம்பகம் இது எல்லாமே வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள். சத்திய வேத கீர்த்தனை அது அவர் எழுதாத நூல். அவ்வளோதான்.